சின்னமரமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் கருப்பு வந்து தமிழுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டலில் ஏதோ தப்பு நடக்குது, என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹோட்டலுக்கு வர பொண்ணுங்க எல்லாமே அழுதுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரர் சொன்னார். அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தமிழுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை அந்த ரூமில் வந்து கேமரா எதுவும் செட் பண்ணி தப்பான வீடியோ எடுத்துகிட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, தாமரை இங்கே தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையை போய் அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஓடி வராரு. தாமரையும் கரெக்டாக இருந்துச்சு. என்னடா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் சும்மா தான் வந்தேன், நீ இந்த ஹோட்டலை விட்டு வெளியே போ, சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் வந்து சும்மா எனக்கு பியூட்டிஷியன் பண்ணுறாங்கன்னு சொல்லி வரல, நான் வந்து ஒரு முக்கியமான வேலையாக தான் வந்தேன், அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து விசாரிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கருப்பு வந்து உண்மை எல்லாருமே சொல்லிடுறாங்க. அப்போ நான் நேற்று வந்தப்போ அந்த இடத்துல பேக்கை வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போகும்போது ரூம் பாய் வந்து தான் பேக்கெலாம் இதில் வைக்கக்கூடாதுமா, டேபிள் வந்து உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல தான் கேமரா இருக்கும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் வந்து தாமரை வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிற மாதிரி பக்கத்து ரூமில் இருந்து வந்து அந்த பொண்ணு எழுந்திரிச்சிட்டு குளிக்க போதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேமரா வந்து மறைச்சிருது. மறுபடியும் அவள் பேக்கை வச்சுட்டா, ரூம் பாய்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒருக்கா சொல்லியாச்சு, சந்தேகம் வந்துடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் சந்தேகம் வராடா, போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் கண்மணிக்கு கல்யாணம் சொல்லிட்டு வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ கண்மணி வந்து நான் தனியாக எனக்குள்ள காரில் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆறுமுகம் தான் அந்த வண்டியை ஓட்டுறாங்க. சேது வந்து அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லதுனால. அதுக்கப்புறம் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட வந்து ஆறுமுகம் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வந்து சீக்கிரம் டீசலை போட்டுட்டு வந்து சேருங்க மண்டபத்துக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து கண்மணி கேட்குறாங்க, உண்மையே வண்டியில் பெட்ரோல் இல்லையா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து கோயில் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.